அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிறிய காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதற்கான நோக்கம் என்னவென்றால், நேற்றிலிருந்து பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரபல இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மனைவியினுடைய விவாகரத்து தான் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வருது. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி விவாகரத்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த விவாகரத்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உரிமையை கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக ஒரு விவாத பொருளாகவே பேசப்பட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் அனுமதித்த ஒன்று. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய இணையோடு அவர்களுக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் விவாகரத்து செய்வதற்கு உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. ஒரு ஆண் விவாகரத்து செய்யணும் அப்படின்னா உடனே எல்லாம் செஞ்சிட முடியாது. அதுக்கு நிறைய ப்ராசஸை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. நினைச்ச உடனே தலாக் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் விவாகரத்து செய்கிறாரு அப்படித்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி ஒரு மாயை உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. உண்மையில் ஒரு ஆண் என்ன செய்ய முடியாது, நினைச்ச உடனே விவாகரத்து செஞ்சிட முடியாது. ஆனால் ஒரு பெண் நினைத்தால் உடனே விவாகரத்து செய்ய முடியும். அதற்கு தான் ஹுலா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை இஸ்லாம் பயன்படுத்துகின்றது. அந்த கணவனிடத்திலிருந்து நான் கலந்து கொள்கின்றேன் அப்படிங்கிற அந்த உரிமையை பெற்றவராக பெண் இருக்கின்றார். அவருக்கு எந்த ப்ராசஸுமே கிடையாது. என்னுடைய கணவனோடு வாழ முடியல, அவர்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் என்னால் வெளியே சொல்ல முடியாது, நான் என்னுடைய கணவரிடத்திலிருந்து விவாகரத்து பெற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னா உடனே விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு எந்த விதமான தடையையும் இஸ்லாம் விதிக்கவில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உரிமையை என்ன செய்யுது அப்படின்னா இஸ்லாம் தந்திருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இசையமைப்பாளருடைய மனைவி அவர்களுக்கு தரப்பட்ட உரிமையின் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விவாகரத்து கோரி விவாகரத்துக்காக என்ன செய்யறாங்க, அதற்கான வேலைகளை பார்க்குறாங்க. இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவரிடத்திலிருந்து நான் விவாகரத்து பெறுகின்றேன். அவருடைய மார்க்க ரீதியான எந்த காரியங்களையும் நான் என்ன செய்ய மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நான் அவரோடு தொடர்ந்து இருந்தால் நான் வழி தவறி விடுவேன் என்று அச்சப்படுகின்றேன். அதனால் நான் அவரிடத்திலிருந்து விவாகரத்து கோருகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த பெண்மணிக்கு அனுமதி அளிக்கிறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, உடனே விவாகரத்து பெறலாம் அப்படிங்கிற அனுமதி தந்துட்டு, அந்த கணவர் உங்களுக்கு என்ன மகரை கொடுத்தாரோ அதை நீங்க திருப்பி தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவரை கூப்பிட்டு, உங்களுடைய மனைவி உங்களிடத்திலிருந்து விவாகரத்து பெற விரும்புகிறார், அதனால் நீங்கள் விவாகரத்து செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையில் அந்த விவாகரத்தை செய்து வைக்கின்றார்கள் அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கிறோம். ஆக பெண்களுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு சிறப்பான ஒரு உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன செய்யறாங்க, அறியாம இன்றைக்கு இந்த இந்திய அரசாங்கம் கொடுத்த சட்டத்தினாலதான் எவ்வளவு இலகுவாக பெண்கள் விவாகரத்து செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை பரப்பிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உண்மை அதுவல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இஸ்லாம் தந்த உரிமையின் அடிப்படையில் தான் பெண்கள் உடனடியாக விவாகரத்துக்கு போறலாம், உடனடியாக அவர்களுக்கு விவாகரத்து தரப்படும் என்ற ஒரு உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது என்ற ஒரு சிறிய தகவலை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.